முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் இவ்வளவு இருந்தும் அரசியல் தெரியாத முட்டாள் யாரு? தளவாய் சுந்தரம். தலித்துக்குடைய வாக்கு வங்கியை வச்சு 2026க்கு குடிபுகுவதற்காக புது வீடு கட்டுறாரு. ஒவ்வொரு செங்கல்லா பார்த்து பார்த்து கட்டுறாரு. வேல்முருகன் தமிழர் வாழ்வுரிமை கட்சி செங்கல்ல வச்சு வீடு கட்டுறாரு. இதெல்லாம் எதிர்கால திட்டம். அரசியலே தெரியாத தளவாய் சுந்தரம் அடியில என்ன பண்ணிட்டாரு? வெடிகுண்டை வச்சு விட்டார். எடப்பாடியினுடைய புது வீட்டுக்கு பேஸ்மெண்ட்லயே பாம்பை வச்சுட்டார். எடப்பாடி இதை சகித்து கொள்ளாமல் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் நீக்கிவிட்டார். நீக்கி யாருக்கு செய்தி சொல்றாரு? முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தலித்துக்களுக்கும். எடப்பாடி ஜெயலலிதாவா மாறி இருக்காரு. ஜெயலலிதா வச்சிருந்த சாட்டையும் சவுக்கும் இப்பதான் எடப்பாடி எடுத்திருக்காரு. ஏன்? கட்சி ஆட்சி கொண்டு வரும். 26 ஆட்சிக்கு வரல அதிமுகனா அதிமுக தொண்டை. 14% முஸ்லிம் மக்கள் அதிமுக பக்கம் வருவதற்கான வாய்ப்பு கணிந்து கொண்டே வருது. மோடியோட நெருக்கமா இருக்காரு யாரு? ஸ்டாலின். மோடி அவரு சிரிச்சு பேசிட்டு வர்றாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகலேருந்து கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் திடீரென நீக்கப்பட்டிருக்கார். அவர் கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டிருக்கார். இது எப்படி பாருங்க, என்ன காரணத்துக்காக அவர் நீக்கப்பட்டிருக்கார் சார்? அவர் ஒரு அதிமுகவுடைய அமைப்பின் செயலாளர், கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் இவ்வளவு இருந்தும் அரசியல் தெரியாத முட்டாள் யாரு? தளவாய் சுந்தரம். எப்படி சொல்றோம்னா 2026 தேர்தலுக்கு எடப்பாடி ஒவ்வொரு செங்கல்லா அடுக்கிறார். யார? சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் வச்சு வீட்டை கட்டுறாரு. முஸ்லீம்களுடைய வாக்கு வங்கியை வச்சு இந்த வீட்டை கட்டுறாரு. தலித்துக்குடைய வாக்கு வங்கியை வச்சு 2026க்கு குடிபுகுவதற்காக புது வீடு கட்டுறாரு. எடப்பாடி என்ன பண்றாரு? ஒவ்வொரு செங்கல்லா பார்த்து பார்த்து கட்டுறாரு. வேல்முருகன் தமிழர் வாழ்வுரிமை கட்சி செங்கல்ல வச்சு வீடு கட்டுறாரு. இதெல்லாம் எதிர்கால திட்டம். கனவு இல்லை. யாருடைய கனவு இல்லை? எடப்பாடிக்கு. அரசியலே தெரியாத தளவாய் சுந்தரம் அடியில என்ன பண்ணிட்டாரு? வெடிகுண்டை வச்சு விட்டார். எங்க பாறைக்கு வைப்பாங்கள வெடிகுண்டு? எங்க பாறைக்கு வச்சு என்ன ஆகும்? பாறை சுக்குநூறு ஆகும்ல. ஆர்எஸ்எஸ்னுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் முதல்ல திமுக என்ன சொல்லிட்டு இருக்கான்? பிஜேபியோட கள்ளக்கூட்டு எடப்பாடி, பிஜேபியோடு சேர்ந்துருவாரு. இப்படி திமுக சொல்லிட்டு இருக்காங்க. இதை நிரூபிக்கும் விதமாக எடப்பாடியினுடைய புது வீட்டுக்கு பேஸ்மெண்ட்லேயே பாம்பை வச்சுட்டார். எடப்பாடி இதை சகித்து கொள்ளாமல் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் நீக்கிவிட்டார். நீக்கி யாருக்கு செய்தி சொல்றாரு? முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தலித்துக்களுக்கும் வேல்முருகனுக்கும் திருமாவளவன் என்ன தலித்து சொல்றாரு? பிஜேபியை எவன் ஆதரித்தாலும் அவன் அடிப்படை உறுப்பினர் பதவியில் நீக்கிடுவேன். ஏன்? பிஜேபியோடு நான் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. என்னை சந்திப்பதற்கு மோடி காத்திருந்த போது, ஆளுநர் மாளிகையில் காத்திருந்த போது, எப்போ நாடாளுமன்ற தேர்தலில் நான் பிரதமரை மோகன் பகாவத் வந்தாலும் சரி, பிரதமர் நட்டா வந்தாலும் சரி, ஹெட்கேவரே வந்தாலும் சரி, ஆர்எஸ்எஸ்ஸை உருவாக்கிய சவர்கர் ஹெட்கேவரே வந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். நான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடு ஒட்டுமில்லை உறவுமில்லைன்னு அறிவிச்சிட்டார். 17% கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் வாக்கு திமுகவுக்கு விழுகுது. திமுக கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை, லட்சியமும் இல்லை, மண்ணாங்கட்டியும் இல்லை. என்ன? மோடியை எதிர்ப்போம், சனாதனத்தை எதிர்ப்போம். இதுதான் அவங்கள்ட்ட உள்ள ஒரே விஷயம். இப்போ இதை எடப்பாடி கிறிஸ்துவ முஸ்லீம் தலித் மக்கள்கிட்ட நம்பிக்கையை பெறுவதற்கு கடுமையாக உழைக்கிறார்.
திண்டுக்கல்ல எஸ்டிபிஐ வேட்பாளர் முபாரக்கை ஜெயிக்க வைக்கணுமையா. நத்தம் பழைய புலி வியாபாரம் பண்ண புலி மூட்டை ராமசாமி ஜெயிக்க வைக்கணும். மாயத்தே ஒரு கார் ஓட்டுற டிரைவர் தான் திண்டுக்கல் சீனிவாசன். யோ 2 பேரும் ஜெயிக்க வச்சு கொண்டு வா. யாருங்க? முபாரக்க. நெல்லை முபாரக்க தன்னுடைய மகனாக நினச்சி எடப்பாடி எங்கே நிறுத்துறாரு. அத்தனை முஸ்லீம் கூட அவன் ஜெயிச்ச நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கணும். ஆனால் இப்படி முஸ்லீம் சமூகத்தின் மீது நம்பிக்கையை பெற சிறிது சிறிதாக காய் நகர்த்துகிற எடப்பாடியுடைய அடிமட்ட அரசியலுக்க வடிவேலு சொல்லுவதை போல பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங்கு ஸ்ட்ராங்குன்னு பேஸ்மெண்ட்டை வீக் ஆக்கி விட்டார். யார்? தளவாய் சுந்தரம். அடுத்து என்ன பண்ணுவார் எடப்பாடி? அடிப்படை உறுப்பினர் கட்சி பதவி, உறுப்பினர் பதவி, மாவட்ட எல்லாத்தையும் தூக்கி போட்டார். அத்தனை பேருக்கு இதாண்டா செய்தி. ஏன்னா அதிமுகவுக்கு அரசியலே தெரியாது. அதிமுகவுக்கு இருக்கவனுக்கு திருட தெரியும், கொள்ளையடிக்க தெரியும், சொத்து சேர்த்த தெரியும், அடுத்த சொத்து ஆட்டையை போட தெரியும், விஜயபாஸ்கர் மாதிரி கம்பி என்ன தெரியும். இதுதான் அதிமுக திமுக 2 கட்சிகள். இதுதான் அடுத்த சொத்து ஆட்டையை போடுறது. சாதாரண பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடப்பான், பல 1000 கோடி சேர்த்துருவான். இதுதான் அதிமுக திமுக அரசியல். அப்போது அவங்க ஆர்எஸ்எஸ்ன்னு தெரியாது, செக்குன்னு தெரியாது, சிவலிங்கம் தெரியாது. நீங்கள் என்ன ஆட்டுற செக்கு இருக்குல்ல, என்ன ஆட்டுற செக்கு எப்பவுமே இனிக்கும். அப்போ அந்த மாடு என்ன பண்ணும்? செக்கை போய் நக்கி நக்கி சாப்பிடும். சிவலிங்கம் இருக்கும், அது சாமி சிவலிங்கம். மக்கள் பூரா என்ன பண்ணுவான்? நல்லெண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணுவான், பாலை ஊற்றி அபிஷேகம் பண்ணுவான். சில கோயிலில் பூட்டு இருக்காது. மாடு என்ன பண்ணும்? செக்கையும் நக்கு, சிவலிங்கத்தையும் நக்கு. செக்கைக்கு சிவலிங்கத்துக்கு அதுக்கு வித்தியாசம். எல்லாம் என்ன இனிக்குதியா, புண்ணாக்கு இருக்கியா. இதே கதை தான் அதிமுக காரம் பூரா. எடப்பாடி ஒவ்வொரு நிமிஷமும் பிஜேபிக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு யாரை உறவை சேர்த்துறாரு? சிறுபான்மை மக்கள். நீங்கள் தமிழம் பூரா முட்டா பாய. ஆனால் முஸ்லீம்கள் எந்த காலத்திலையும் தாமரைக்கு ஓட்டை போட மாட்டான். தமிழம் பூரா ஓட்டு போடுவான். 98 இந்த தமிழம் பூரா திராவிட இயக்கம், பெரியாரால் உருவாக்கப்பட்ட திராவிட இயக்கம் அவ்வளோ பயில யாருக்கு ஓட்டு போட்டான்? ஜெயலலிதா ஜெயிக்கிறதுக்கு தாமரைக்கு ஓட்டு போட்டான். திராவிட இயக்கம் பெரியார் தொண்டன். இதெல்லாம் திராவிட இயக்கமா? ஜெயலலிதா பிஜேபியை கவுத்துட்டு வந்த பிறகு கருணாநிதி எப்படா ஜெயலலிதா வெளியே வருவான்னு போய் மாமனும் மருமகனும், வலப்பக்கம் மருமகன், இடப்பக்கம் மாமன் வாஜ்பாய், இடப்பக்கம் வலப்பக்கம் உட்காந்துட்டு வாஜ்பாய்க்கு ஆலோசனை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தனை திமுக தொண்டை திராவிட இயக்கம் பேசுகிற சனாதி எதுக்கிற நடிக்கிற அத்தனை பயல்களும் எதுக்கு ஓட்டு போட்டான்? தாமரைக்கு ஓட்டு போட்டான். ஒரு முஸ்லீம் போட்டார்களா? அத்தனை பேர் அறிவாளிகள். இன்னைக்கு வரைக்கும் போடுறதில்லை. எந்த கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்த யாராவது ஒருவன் நீங்கள் தாமரைக்கு ஓட்டு போட்டு பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. ஏன்? கிறிஸ்துவர்களுடைய ஜென்ம விரோதி யார்? பிஜேபி, ஆர்எஸ்எஸ். அப்போது தலித்துடைய வாக்கம் பிஜேபிக்கு விழுகாது. இவ்வளவு அரசியலை நுண்ணோட்டமாக, நுட்பமாக, அதாவது இங்கிலீஷ் சொல்லுவான் டிப்ளமேசிங்குவான், ராஜதந்திர நடவடிக்கையில் நகர்த்தி கொண்டு போகிறார் யார்? எடப்பாடி. இதில் இந்த இத்தனை ஏறக்குறைய தேர்தல் முடிஞ்சு, இப்போது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு முழுக்க முழுக்க நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு சட்டமன்ற தேர்தல் இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. திமுகவை வீழ்த்திட்டு புதிதாக அதிமுக ஆட்சியை பிடிப்பதற்கான பல வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி. ஆனால் இந்த தளவாய் சுந்தரன் தருதலாக என்ன ஆச்சு? எடப்பாடியுடைய கனவுக்க நீங்கள் ஒட்டுமொத்தமாக தகர்த்து நாசப்படுத்தி விட்டார். அதனுடைய விளைவு தான் அடிப்படை உறுப்பினர் நீக்கிட்டார். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு, அமைப்பு செயலாளர்களுக்கு, எம்எல்ஏக்களுக்கு, எம்பிக்களுக்கு, முன்னாள் இந்நாள் அத்தனை பேருக்கு இந்த செய்தி தான். ஆர்எஸ்எஸோடு ஏதாவது இரவில் ரகசியமாக கூட்டணி வச்சினா உன்னுடைய பதவி பறிக்கப்படும், உன்னை தூக்கி தேர்வில் வீசப்படுவாய். இதுதான் யார் கொடுத்துருக்க எச்சரிக்கை.
எடப்பாடி கொடுத்துருக்கிற எச்சரிக்கை. எம்எல்ஏன்ற பேரில் எனக்கு சிறப்பு அழைப்பாளர் தான் என்னை கூப்பிட்டாங்க, அதனால் ஆர்எஸ்எஸ் அந்த பேரணிக்கு போய் நான் கலந்துக்கிட்டு கொடி அசைச்சேன் அப்படின்ற மாதிரி தான் தகவல் சொல்கிறேன். ஆனால் கட்சியிலேருந்து நீக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்ற பதில் தளவாய் சுந்தரம் சொல்லியிருக்காரு சார். தளவாய் சுந்தரத்தை கேட்க வேண்டிய அவசியம் எடப்பாடிக்கு இல்லை. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யார்? இல்லை, சீனியாரிட்டின்னு பார்க்கும்போது எடப்பாடி காலத்துக்கு முன்னாடி தளவாய் சுந்தரம் ஜெயலலிதா அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் தானே. நெருக்கமானவர். ஆனால் இந்த அதிமுக 1 கோடி தொண்டை யாரை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தான்? யாரை முதலமைச்சர் வேட்பாளரை தேர்ந்தெடுத்தான்? தளவாய் சுந்தரத்தையா? யார்? எடப்பாடி. 76 எம்எல்ஏ ஜெயலலிதா இல்லாத இறந்து போன பிறகு ஓட்டு போட்டிருக்கான். யாரை நம்பி ஓட்டு போட்டான்? எடப்பாடி நம்பி ஓட்டு போட்டான். தளவாய் சுந்தரம் நம்பி ஓட்டு போட்டான். இந்த கட்சியினுடைய தேர்தல் சின்ன அங்கீகார ரெட்டையில யாருக்கு கிடைச்சிருக்கு? பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு தான் தேர்தல் ஆணையம் ரெட்டலை கொடுத்துருக்கு. அப்போ பல தளவாய் சுந்தரங்களை கட்சி விட்டு நீக்கினாலும் சரி, எடப்பாடியை பொறுத்தவரை எடப்பாடி தான் ஜெயலலிதாவுடைய நாற்காலியில் அமர்ந்திருக்கார். ஜெயலலிதாவா இப்போ தான் எடப்பாடி ஜெயலலிதாவாக மாறி இருக்கார். ஜெயலலிதா வச்சிருந்த சாட்டையும் சவுக்கும் இப்போ தான் எடப்பாடி எடுத்திருக்கார். ஏன்? கட்சியை ஆட்சி கொண்டு வரும். 26 ஆட்சிக்கு வரல அதிமுகனா அதிமுக தொண்டை சோர்ந்துருவான். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதிமுக 5 வருட காலம் இலவு காத்த கிளியாக காத்திருக்கணும். அப்போ அவனை 40 சீட்டு 0க்கு போயிடுச்சு. 40+0 வந்துருச்சா? வாஜ்பாய் பிரதமர் மந்திரி 98ல் இந்த அம்மா டெல்லிக்கு ஃப்ளைட் ஏறும்போது, தமிழ்நாடு சென்னையிலேருந்து ஃப்ளைட் ஏறும்போது பிரதமர் மந்திரி வாஜ்பாய் மீண்டும் பயணத்தை முடித்து விட்டு டெல்லியில் அந்த அம்மா சென்னைக்கு விமானம் ஏறுகிற பொழுது வாஜ்பாய் முன்னாள் பிரதமர் மந்திரி. நடந்ததா? ஜெயலலிதாவால் தான் அதில் செய்ய முடியும். கருணாநிதி பிறவி கோளை, ஆணைமுத்து சொல்லுவார், பிறவி கோளை, பிறப்பே கோளை. நீங்கள் சங்கராச்சாரியை முடிச்சு ஜெயிலில் போட்டது கம்பி என்னது யார்? பிட் பாக்கெட் அடிக்கிறவனோ காஞ்சிபுரம் சப்ஜெக்டில் படுத்து கிடந்தான். சங்கராச்சாரி அங்கே தான் படுத்து கிடந்தார், காஞ்சிபுரம் சப்ஜெக்டில். காரணம், ஜெயலலிதா என்ற இரும்பு மனுஷியால் தான் சங்கரராமன் கொலை வழக்கில் பல பிரதமர்கள் காத்து கிடப்பாங்க, பல முன்னாள் ஜனாதிபதி காத்து கிடப்பான், ரிசர்வ் பேங்க் கவர்னர் காத்து கிடப்பான். யாருக்கு? சங்கராச்சாரியாருக்கு. சங்கராச்சாரி எங்கே காத்து கிடந்தார்? ஜெயலலிதாவால் காஞ்சிபுரம் சப்ஜெக்டில் காத்து கிடந்தார். இப்படி வரலாறுலாம் இருக்குது. அப்போது தளவாய் சுந்தரத்தை நீக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு எம்எல்ஏ இழப்பு தானே சார். இப்போ அதிருப்திலேயே தளவாய் சுந்தரம் இருக்கார். இப்போ வேறு கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம்ல சார்? அவர் எந்த கட்சிக்கு போனாலும் எடப்பாடி கவலை இல்லை. 26 அவர் தான் முதலமைச்சர். இதில் 17% வாக்கு வங்கி முக்கியமா, தளவாய் சுந்தரம் முக்கியமா? 14 முஸ்லீமு 3 17 தலித்து 4 திருமாவளவன் அடித்து சொல்கிறேன் அதிமுக கூட்டணியில் இருக்க போகிறார். தளவாய் சுந்தரத்தை நீக்கிறதுனால எடப்பாடி மீது பல சீனியர்கள் அதிருப்தி ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? செல்லங்க, எடப்பாடி அதிமுகவை அதிகாரத்தில் அமர்த்துவதற்காக நீங்கள் இரவு பகலாக உழைக்கிறார். அது முக்கியமாக அந்த சிந்தனையை, அந்த முயற்சியை அடியில் வெட்டி விடுவது முக்கியம் இல்லை. தளவாய் சுந்தரத்தை இப்போ நீக்கிறதால கன்னியாகுமரியில் அதிமுக ஏற்கனவே பலவீனப்பட்டு தான் போயிருக்கு. இப்போ மேலும் ஒரு பலவீனப்படாதா? பல தளவாய் சுந்தரங்கள் கட்சி விட்டு போனாலும் கட்சி தொண்டை எங்கேயும் போக மாட்டோம். கன்னியாகுமரியில் ஒரு தளவாய் சுந்தரம் கட்சி விட்டு போனார்னால எந்த இழப்பும் எந்த அதிர்வும் ஏற்படுத்தாது. காரணம், அங்கே பல லட்சக்கணக்கான தளவாய் சுந்தரம் இருக்கான். அடுத்த நாள் காலையில் இன்னொரு தளவாய் சுந்தரத்தை மாவட்ட செயலாளராக, மாநில அமைப்பு செயலாளராக அறிவிக்க முடியும். அரசியலே தெரியாத தளவாய் சுந்தரத்தை வைத்துக்கொண்டு அதிமுக நடத்த முடியாது. அரசியலே ஆர்எஸ்எஸோடு கூட்டணி வைத்தால், பிஜேபி நிகழ்ச்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அமைப்பு செயலர் கலந்து கொண்டா எடப்பாடியே கலந்து கொண்டதாக அர்த்தம். எடப்பாடியே, ஏன்னா 14% முஸ்லீம் மக்கள் அதிமுக பக்கம் வருவதற்கான வாய்ப்பு கணிந்து கொண்டே வருது. மோடியோட நெருக்கமாக இருக்கார் யார்? ஸ்டாலின். மோடி அவரு சிரித்து பேசிட்டு வர்றாங்க. மோடியோட பல ரகசிய வியாபாரம் நடக்குது. பல G2 பக்கம் இன்கம் டேக்ஸாக வர்றதில்லை. இப்படி பல விஷயம் இருக்குது. மகனை துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கு டெல்லி போயிட்டு வந்து ஆக்குறாரு.
செந்தில் பாலாஜிக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு. இப்படி பிஜேபியோடு ஆட்சியை தக்க வைப்பதற்கு திமுக கள்ளக்கூட்டு வச்சிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுது. அதிமுக நேரடியாக பிஜேபி எதிர்க்குதுன்னு சிறுபான்மை மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ப ஆரம்பிக்கும்போது தளவாய் சுந்தரம் என்ற அடிப்படை அரசியலே தெரியாத ஒரு நபர் எடப்பாடியுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கிறதா எதிர்ப்பாக இருக்கிறதா? நீங்கள் ஒரே நாள் செய்தி போயிடும். அதிமுக பிஜேபியோடு சேர மாட்டாங்க, 26 எங்களோடு கூட்டி சேருங்க நிரூபிப்பதற்காக பல வேலைகளை செய்கிறார் எடப்பாடி. இதை கவனத்தில் கொள்ளாமல் என்ன பண்ணுறாரு தளவாய் சுந்தரம்? புரோக்கர் கமிஷன் வாங்குவது, பிடபிள்யூ கமிஷன் வாங்குறது, ஹைவேஸில் கமிஷன் வாங்குவது, தினகரன் வீட்டில் ஃபோன் எடுத்து ஆஃபீஸ் பாய் வேலை பார்த்தா மீண்டும் அமைச்சராகலாம் அந்த காலத்தில். சசிகலா வீட்டில் எடுபடி வேலை பார்த்தா அமைச்சராகலாம் அந்த காலத்தில். இப்போ அப்படியே நிலைமை இல்லை. தளவாய் சுந்தரம் நீக்கிய அதிருப்தியில் எடப்பாடிக்கு எதிராக செயல்பட்டார்னா, அவருடைய ரகசியம் எல்லாத்தையும் வெளியிட ஆரம்பிச்சிட்டார்னா, எடப்பாடியுடைய ரகசியத்தை திமுகவே ஒன்றும் பண்ண முடியல. கொடநாடு கொலை வழக்க திமுக நடவடிக்கை எடுக்க முடியாமல் அஞ்சு நடுங்கி அமைதி காக்குது. அப்போ எடப்பாடி எவ்வளோ பெரிய ஆளுன்னு பாருங்க. சோனியா, அருண்குமார், மல்லிகா, நல்லுசாமி 2 பேரை திமுக இன்றைக்கு வரைக்கும் விசாரிக்கல. கனகராஜ் கொலை 2 பேர் தான், 2 பெண்கள் தான். ஒருவர் பத்திரிகையாளர், 2 பேர் சோனியா, அருண்குமார், ஜெயா டிவி ரிப்போர்ட்ரு. இன்னொரு ஆள் மல்லிகா, நல்லுசாமி. பெங்களூரு கனகராஜை கார் ஏற்றி கொள்வதற்கு ஒரு பத்திரிகையாளர், நான் பேர் சொல்ல விரும்பல, குண்டாசில் போயிட்டு வந்த ஒருவர், எல்லாம் சேர்ந்து பல கோடி ரூபாய் பேரத்தில் நடந்த கொலை. இந்த கொலையை திமுக விசாரிக்கிறதுக்கு துப்பும் இல்லை தெம்பும் இல்லையே. அப்போ யார் இதை விசாரிப்பா? முழுக்க அரசியல் அரிச்சுவடியே தெரியாத தளவாய் சுந்தரத்தை போன்ற பல பேர் அங்கே இருக்கான் எங்கள் அதிமுகவில். அத்தனை பேருக்கும் இதுதான் இறுதி எச்சரிக்கை. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி.